Hi friends, welcome our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பாஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பின்னுறது தான். உள்வயருக்கு, கைப்பிடிக்கு, பாஸ்கெட்டுக்கு எல்லாமே வந்துட்டு 2 ரோலுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒயர் தான். கண்ணாடி ஒயரில் தான் நான் பின்னியிருக்கேன். இப்போ 27 கட் ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு 6.5 ஸ்கேல் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். காப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 ஒயரும், க்ரீனில் வந்துட்டு 13 ஒயரும், மொத்தம் 27 ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 1x1 அந்த மாதிரி காப்பரு ஒரு க்ரீனு, ஒரு காப்பர் ஒரு க்ரீனு அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சுத்து ஒயர் வச்சு பின்னுறப்பவும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு காப்பர் ஒரு க்ரீன் அந்த மாதிரி 1x1 டிசைனில் வந்துட்டு பின்னியிருக்கேன். அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா 13 லைன் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காப்பருக்கு பதிலாக க்ரீன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு காப்பர் ஒரு க்ரீன் அந்த மாதிரி 1x1 மாதிரி வந்து அடிபாகத்தில் 13 லைன் வந்து பின்னிக்கோங்க. இந்த 13 லைனுக்குமே அரை அடி கம்மி பண்ணி ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப அரை அடி கம்மி பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒயர் வந்து வீணாகாமல் இருக்கும். இப்போ 13 அடிக்கு வந்துட்டு 27 கட் ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹைட்டுமே ஃபஸ்ட்டு கீழே ஒரு 3 வந்து க்ரீனில் வந்து பின்னியிருக்கேன் 3 லைன். அதுக்கப்புறம் 1x1 டிசைன் மாதிரி பின்னியிருக்கேன். மேலே காப்பரில் பார்டர் டிசைன் மாதிரி தெரியணுன்றதுக்காக பின்ன அது ரெண்டுமே டார்க் கலரான்றனால நல்ல டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு தெரியல. அதனால் பிளாக்கில் பார்டர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கேன். 27 லைன் பின்னி ஒரு லைன் மடித்து சொருகியிருக்கேன். இப்போ கைப்பிடியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள் ஒயர் வந்துட்டு 4.5 ஸ்கேலு, ஒவ்வொரு கைப்பிடிக்குமே 5 ஒயர் வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் 5 ஒயர், அந்த இதில் 5 ஒயரு. க்ரீனில் வந்து 9 ஸ்கேலும், காப்பர் வந்து வெளியில் சுற்றி எடுக்கிறதுக்காக அதில் 11 ஸ்கேலும் வந்து கட் பண்ணியிருக்கேன். 27ல் ஒரு ஒயர் மடித்து சொருகினனால இது கொஞ்சம் ஹைட்டாகவே வந்துட்டு தெரியும். இது 2 கட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு தேவைப்படும். 27க்கு 27 பின்னி ஒரு லைன் வந்து மடித்து சொருகியிருக்கோம். அடி லைன் வந்து பார்த்திங்கன்னா அடிபாகம் 13 லைன் வந்துட்டு பின்னியிருக்கோம். ஒயர்லேயோ இல்லை மற்ற பிராண்ட் ஒயரில் வந்துட்டு கட் பண்ணுறதா இருந்தால் அரை அடி சேர்த்து 7 அடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ ஸ்கேலில் வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். 27 ஒயருக்கு 10 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. ஹைட் வந்து 27 பின்னி 1 மடித்து சொருகி இருக்கும். இதுக்கு வந்துட்டு 9 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. 23 சென்டிமீட்ரு, 10க்கு 9, அடிபாகம் வந்துட்டு 13, 5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. 12 சென்டிமீட்டர், 5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. கைப்பிடிக்குமே அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு, அந்த 15 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது. கைப்பிடி இதுக்கு கரெக்டான வந்துட்டு அளவு, இதே அளவு வந்துட்டு எல்லா கூடைக்குமே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ உள்ளேயுமே நல்லா அகலமாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.